ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 77வது குடியரசு தின விழா 26/1/2026 திங்கட்கிழமை அன்று காலை குடியரசு தினத்தை முன்னிட்டு கல்லூரியின் SKPD மற்றும் அறக்கட்டளையின் பிற கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து 77வது குடியரசு தின விழாவை கல்லூரி வளாகத்தில் தேசபக்தி உணர்வுடன் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சென்னை கோபுரம் குங்குமம் மற்றும் மஞ்சள் பொடி YBS குழும நிறுவனங்களின் பிரதிநிதியான ஹரிகிருஷ்ணா தலைமை விருந்தினராக பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு அலுவலக நிர்வாகம் மற்றும் பணிகள் துறையின் பொறுப்பாளரும் உதவி பெறும் பள்ளிகளுக்கான கௌரவ முதல்வருமான ஸ்ரீ சோலேட்டி லோகையன் சுதர்சனன் அவர்கள் குடியரசு தின விழாவிற்கு தலைமை தாங்கினார். இந்த நிகழ்வில் கல்லூரி தாளாளர் ஸ்ரீ சின்னி பாலாஜி அவர்கள், பொறுப்பு முதல்வர் முனைவர் PB வனிதா அவர்கள், துணை முதல்வர் முனைவர் MV நப்பினை அவர்கள், அகத்திர உறுதி அமைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் P பரணிக்குமாரி அவர்கள், SKPD கல்வி நிறுவனங்களின் ஆலோசகர் டாக்டர் JV ராவ் மற்றும் SKPD உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் KTCT பெண்கள் தொடக்க மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள், SKPD ஆண்கள் தொடக்க மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள், மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் SKPD NTTF ஆகியவற்றின் தலைவர்கள், ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நிகழ்வு ஒரு பிரார்த்தனையுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து கௌரவ முதல்வர் சோலேட்டி லோகையன் சுதர்சனன் வரவேற்புரை நிகழ்த்தினார். கல்லூரி முதல்வர் ஸ்ரீ சின்னி பாலாஜி தலைமை விருந்தினரை அறிமுகப்படுத்தினார். தலைமை விருந்தினராக பங்கேற்ற YBS குழும நிறுவனங்களின் பிரதிநிதியான ஸ்ரீ ஹரிகிருஷ்ணா அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கூட்டத்தில் உரையாற்றிய போது 20ஆம் நூற்றாண்டின் முதற்பகுதியில் இருந்து இந்தியாவின் முன்னேற்றத்தை எடுத்துரைத்தார். மேலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். தேசத்தை கட்டி எழுப்புவதில் கல்வியின் பங்கை அவர் வலியுறுத்தினார். மேலும் டிஜிட்டல் மயமாக்கலின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார். மேலும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர். SKPD கல்வி நிறுவனங்களின் தகுதியான ஊழியர்களுக்கு சிறந்த பணியாளர் விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தேசபக்தி பாடல்கள் மற்றும் மாணவர்களின் உரைகளும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. அவை நிகழ்விற்கு வண்ணத்தையும் தேசிய உணர்வையும் பகிர்ந்து கொண்டு நன்றி தெரிவிக்கும் உரையுடன் இந்த நிகழ்வு முடிந்தது. அதைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வு ஒரு மகத்தான நிகழ்வாக அமைந்தது. இது மாணவர்களிடையே தேசிய ஒற்றுமையும் இந்திய பாரம்பரியத்திற்கான மரியாதையையும் வளர்த்தது. இதன் மூலம் குடியரசு தினம் குறித்து சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்டது. தேசத்தை நேசிக்கும் நாம் அனைவரும் மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். దేవస్థాన సంస్థల ఆధ్వర్యంలో ఈరోజు జరిగిన రిపబ్లిక్ డే కార్యక్రమము చాలా చక్కగా జరిగింది. ఈరోజు దేవస్థానం కాలేజు స్కూల్స్ SKPD బాయ్స్ హైయర్ సెకండరీ స్కూలు, KTCT గర్ల్స్ హైయర్ సెకండరీ స్కూలు, NTTF ఈ సంస్థలన్నీ కలిసి
ఇక్కడ ప్రోగ్రాం జరిపించారు. ఈరోజు రిపబ్లిక్ డే కావున ఫ్లాగ్ హాయిస్టింగ్ తోటి జరిపి వీళ్ళు కల్చరల్ ప్రోగ్రామ్స్ జరిపించారు. ఈ ముఖ్యమైన ఇందులో భాగంగా జరిగింది ఏమంటే, ఈ సంస్థలో పనిచేసే వాళ్ళని ఇక్కడ ఈ ప్రతి ఒక్కరిని, ఒక సంస్థకు ఒక్కరిని ముఖ్యంగా హానర్ చేశారు. వాళ్ళు ఆ ఎంపిక అనేది వాళ్ళు చాలా సంతోషంగా తీసుకొని వాళ్ళకు ఒక హానరింగ్ అనేది చాలా సంతోషంగా వాళ్ళు రిసీవ్ చేసింది వారి మొహంలో కనబడింది. ఇందులో భాగంగా కల్చరల్ ప్రోగ్రామ్స్లో బాలికలు మరియు కాలేజీ విద్యార్థులు చాలా చక్కగా పాల్గొన్నారు. ఫైనల్ ప్రోగ్రామ్, రిపబ్లిక్ డే ప్రోగ్రాము మన నేషనల్ ఫ్లాగ్ తోటి జరిగిన ప్రోగ్రాం చాలా చక్కగా జరిగింది. చాలా సంతోషంగా ఉన్నది. ఈరోజు నాకు వారు ఇచ్చిన ఆదరణ, ఆపర్చునిటీకి చాలా సంతోషం వ్యక్తపరుస్తూ ఈ యాజమాన్యానికి నా అభినందనలు తెలియపరుస్తున్నాను. థ్యాంక్స్.